நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா விளையாடி இருக்கும்போது பாடாவதி பல்லுப்படி யாரும் வாங்காதீர்கள், சாப்பிட்டு 4 நாளாச்சு, சாப்பிட்டு 4 நாளாச்சு பாரு. நாங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்பொடியை வாங்குவோம். அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள், யாரும் குடிக்காதீர்கள், உங்களை நம்பிதான் திறந்து வச்சிருக்கேன் 50,000 கோடி. அது கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுறாங்கிறான் சங்க இலக்கியத்துல. இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அதே அதிகமான அவையும் கல்லுண்டு கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்கிறான். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய பனையர் கல் இறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன், பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். பனையிலிருந்து பனஞ்சாறு வரும், அதுல ஏதாவது கலந்தாத்தான் கல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் டே நான் வென்று வந்து இதே பனையில கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா. டே ஒன்னா செய்யறேன், இந்த வாரம் ஒண்ணு செய்யறேன், நீ கல் இறக்கிருக்கேன். நேத்து இந்த தைப்பூசத்துக்கு நீ வந்து எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யிருக்கேன், செய்ய மாட்டான். பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேர்த்து கிடக்கு, அவனுக்கு என்ன நேர்த்தி கிட, அவர் தாய்மொழி அது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன், நீ அங்க குடமுழுக்கு நடத்து, நான் அங்க பக்கத்துல நடத்துறேன். அதே என் முருகனை வச்சு, அதே 76 குடத்தை வச்சு, என்னுடைய ஓதுவார்களை வச்சு, என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன். எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம். வா அன்னைக்கு பாத்துருவோம். அதுல அவன் சரியா வரல, நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிக்கிட்டு வாங்கருவாளோட, இப்ப பாலையருவாளோட, அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பாப்போம். எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணாலும் வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும், பார்த்து பண்ணிக்கணும். யாரும் சொன்னாரு அது வழக்குன்னு. எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். புதுச்சேரியில இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகால இருக்கு, எல்லா மாநிலங்களையும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறார். பெரிய வியாபாரியே சொல்கிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? அது கடை வைக்கிறது, அது நான் தான். எங்க ஊர்ல ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா விளையாடி இருக்கும்போது பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள், பாடாவது பள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள், சாப்பிட்டு 4 நாளாச்சு, சாப்பிட்டு 4 நாளாச்சு பாரு. நாங்க எங்க அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்பொடியை வாங்குவோம். அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள், யாரும் குடிக்காதீர்கள், உங்களை நம்பிதான் திறந்து வச்சிருக்கேன் 50,000 கோடி, அதுல இருந்தா வரணும். ஒரு கொடுமை. கலிகள் விதிர்த்திட்ட வெங்கல் துளி கலந்து ஓங்கு எழில் யானை மிதிப்ப சேராகுமேன்னு சங்க இலக்கியத்துல பாட்டுருக்கு. அதுக்கு என்ன பொருள்? கல்ல குடிக்கும் போது சிந்திர கல்லு நுரை அதெல்லாம் தெருவெங்கு நிறைஞ்சு கிடக்கும் போது அதுல மிதிச்சு போன யானை நடந்து போகும்போது அந்த கல்லோட சேர்ந்த மனம் வீசுதுறாங்கிறான் சங்க இலக்கியத்துல. இங்க பல பேர் நாங்க கண்டுபிடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். அதே அதிகமான அவையும் கல்லுண்டு கொண்டு பேசிக்கொண்டு இருந்தாங்கிறான். இது என் வாழ்வியலோட கலந்த உணவு. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. எந்த கொம்பாதி கொம்பனுக்கு விட்டு கொடுக்க முடியாது. தேவையில்லாத வேலைய பனையர் கல் இறக்கிறவனை கைது செய்தவர் 6 மாசம்தான். ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு சிக்கும் வச்சு செஞ்சு விட்டுருவேன், பூராத்தை வச்சு செஞ்சு விட்டுருவேன். ஆமா, தேவையில்லாது வந்து அவனை வந்து தொடக்கூடாது. நீ இந்த சேட்டையெல்லாம் செய்யக்கூடாது. பூரா இது விவசாயம்.
பனை தென்னை என்பது விவசாயம். 50-60 ஆண்டு கால பனையை 50 ரூபாய்க்கு விற்கிற அவலம். 50 கோடி பனை இருந்த இடத்துல 5 கோடி பனை தான் இந்த நிலத்தில் இருக்கு. எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு. 10 கோடி பல கோடி பனை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்ற திட்டத்தை வைத்திருக்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் கட்சி தான். நாங்க இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பனை விதைகளை தூவி வருகிற எனக்கு இல்ல, எனக்கும் பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு. நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தபோது பனையை தென்னையை பயன்படுத்தி தொழிற்சாலைகள் அமைப்போம். 840 பயனை தருகிற உலக உயிர் பனை ஒன்றுதான். பனை என்னுடைய தேசிய மரம், அதை நான் இழக்க முடியாது. பனை அதை நினை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். பனை அதை நினை, தாயை போல் கட்டி அணை என்பதுதான் எங்களுடைய மந்திரம். இத காலு மது இதெல்லாம் சொல்லிவிடாது. இங்க சில மேதைகள் என் தம்பி எல்லாம் சொல்றான் பாருங்க, பனையிலிருந்து பனஞ்சாறு வரும், அதுல ஏதாவது கலந்தாத்தாங்கல்லாகும். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாம் டே நான் வென்று இதே பனையில கட்டி வச்சு வெளுக்கிறேன்டா டே ஐயோக்க பயலுகளா. சேட்டை ஒருத்தன் வாத்தியாரு, ஒருத்தன் பேராசிரியர், ஒருத்தன் முதலமைச்சர். பழனி இனிக்குதா சக்கர கொடிகளா. நாட்டை இவங்க கிட்ட கொடுத்தா விளங்குமாடா. டே விளங்குமா. எதற்காக இந்த வேலையை நான் செஞ்சேன்? நான் இதுல ஏறத்தான் தயாரா இருந்தேன். என் தம்பியா வேணாம் இந்த படிக்கட்டு எல்லாருமே அதுலதான் ஏறான் வான்ட்டான். நான் வரும்போது இது தேவைப்படாது, விசை ஏணி வச்சிருக்கேன், தட்டா கரன்னு கொண்டு போய் விட்டுரும். இப்ப எல்லாம் இந்த இது மாதிரி பொக்லின் மாதிரி அப்படியே நகர்த்தி கொண்டு வச்சு ஏறி சீவிட்டு இறங்க வேண்டியதான். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை, உழைக்கும் மக்கள், ஏழை எளிய மக்கள் செய்யற எல்லாருடைய வேலை. இந்தவர் ஆதியில வேட்டையாடினேன், காடுகள்ல வேட்டையாடி விலங்குகளை தின்னேன். அப்போது நான் வேடுவன், வேட்டக்காரன், வேடன். குன்றில் வாழ்ந்ததால் இன் உச்சரிப்பு குன்றி 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 குறவனானே. நம்ம எல்லாரும் குறப்பைய மக்கதாங்கிறத மறந்துடாத. ஆதி தாய்க்குடி குறவன். அடுத்து கீழே வந்தேன், வேட்டையாடி உண்ட விலங்கை ஏன் நான் வளர்த்து உண்ணக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். காடும் காடு சார்ந்த இடமும், அங்க முல்லைப்பூ இருந்தது சின்ன சின்னதா, அதனால நிலத்துக்கு பேர் என் பின்னாடி வந்து என் முன்னவன் முல்லைன்னு வச்சான். மலையில வாழும்போது குறிஞ்சி மலர் வளர்ந்தனால குறிஞ்சின்னு அந்த நிலத்துக்கு பேர் வச்சான் இலக்கியத்துல. அன்னைக்கு அங்க வாழ்ந்தவனுக்கு தெரியாது. அந்த நிலத்தில் வாழ்ந்த தலைவன் தான் என்னுடைய தலைவன், என்னுடைய இறைவன் முருகன். குறிஞ்சி நிலத்திலே குன்றில் வாழ்ந்தவன். இன் குன்றதால் அவன் குன்றவன், குன்றிருக்கும் இடமெல்லாம் குடிகொண்டவன். அவன் மலைகளில் ஏறி 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 முகிழ்க்கும் தசையிடை அரும்புவதே அழகுங்கிறான். இப்ப நாங்கெல்லாம் ஏறி ஜிம்முக்கு போய் என் பாட்டன் அங்கேயும் ஏறி முறுக்கேறி நின்னா, அதனால முருக்கன் 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 முருகன் முருகன் ஆயிடுச்சு. முருகன் என்றாலே அழகு, அதனால கொஞ்சிக்கணும். கீழே இறங்கி வந்த ஆடு மாடுகளை மேய்க்க ஆரம்பிச்சேன். அங்கேயே 1-2 கண்டுபிடிச்சு உலகத்துக்கு சொன்னவன் நான் தான். சந்தேகம் இருக்கா? என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் என் நண்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழும் உயிருக்கு என்று எழுதுகிறானே ஒழிய எழுத்தன்ப என் நண்ப இல்ல. முதல்ல எழுத்து வரதுக்கு முன்னாடி என்ன கண்டுபிடிச்சவன் இந்த கூட்டம் தான். அந்த நிலத்தில் வாழ்ந்தவன், ஆடு மாடுகளை மேய்த்தவன் ஆயன் கோன். அந்த நிலத்தில் தான் தலைவன் தலைவி உருவானால். அந்த தலைவன் கையிலே ஒரு கோலை கொடுத்தான். அவன் கோன், அவன் அரசன். அது தெரியாம நாங்க இன்னும் யாதவன் போட்டுக்கிட்டு இருக்கோம். கோனார் நான், அரசன் நான், கோன் 2வது தாய்க்குடி. கீழே இறங்கின நிலமும் இந்த வயல் சார்ந்த இடமும் அங்க வந்த மருத மரம் அதிகமா இருந்தது. அதனால அந்த நிலத்துக்கு பேர் மருதத்திணைன்னு வச்சான். அங்கதான் வேளாண்மை செய்து வாழ தொடங்கணும். இதனால உங்களுக்கு விளங்க, நாங்க ஒண்ணு புதுசா இல்ல. அன்றிலிருந்து இது என்னோட இணைந்து இருக்குது. இந்த பனை, இந்த ஆடு மாடு வளர்த்தல், வேளாண்மை செய்தல் எல்லாம் ஏதோ புதுசா நான் செய்யறேன்னு. திராவிட இந்த திருட இருக்கிற வர கல்லு மதுவாதான் இருக்கும், டாஸ்மார்க் சரக்கு விற்பனைக்கு இருக்கத்தான் செய்யும். இதை ஒழிக்கணும், வேற வழி இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தடை செஞ்ச மாதிரி, அதை தடை செஞ்சது அதை நீர் உடைச்சு நொறுக்கின மாதிரி இதை நொறுக்கணுன்ட்டு என் ஊர்ல கல்ல இருக்கணும் சொந்தக்காரன் புறம் பிடிச்சிட்டு போயிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே இருக்காதுன்ட்டு தகர்த்தெறிஞ்சிரும் பார்த்துக்கிட்டேன். வேற ஏதாவது வேலை செய்ய. இப்ப ஒவ்வொன்னா செய்யறேன், இந்த வாரம் ஒன்னொன்னா செய்யறேன். நீ கல் இறக்கிருக்கேன். நேற்று இந்த தைப்பூசத்துக்கு நீ எங்க திருமுருக பெருமானுக்கு தமிழ்ல குடமுழுக்கு செய்யின்னு செய்ய மாட்டான். சேகர் பாபுக்கு என் தாய்மொழியில சொல்லணும்னு என்ன வேத்தி கிடக்கு? அவனுக்கு என்ன நேர்த்தி கிட? அவர் தாய்மொழி அது இல்ல. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நீ அங்க குடமுழுக்கு நடத்து, நான் அங்க பக்கத்தில் நடத்துறேன். அதே என் முருகனை வச்சு
அதே 76 குடத்தை வச்சு என்னுடைய ஓதுவார்களை வச்சு என் தாய் தமிழ்ல என் பாட்டனுக்கு என் முருக பெருமானுக்கு நான் மந்திரம் சொல்லி ஓதுறேன். அந்த முருகன் தன்மானமிக்க தமிழ் மகனா என் தாத்த என் பாட்டன் பேரனோட நிக்கிறா ஊரானோட நிக்கிறானான்னு பாத்துருவோம். எவனோட என் பாட்டை நிக்கிறான்னு பாத்துருவோம். வா அன்னைக்கு பாத்துருவோம். அது மாதிரி அடுத்தது ஆடு மாடுகள் மேய தடை போடுறான். கால்நடைகளுக்கு மேய்ச்சல் இடம் கிடையாது. மலையை வெட்டி என் தாயின் மாறை அறுத்து விற்கிற அந்த அயோக்கிய குவாரிங்கிற பேர்ல என்னோட ஆடு மாடுகள் அந்த மலை அடிவாரத்தில் மேய தடை போடுறான். வனச்சட்டம்னு பாதுகாப்பு சட்டம்னு போட்டு என்னுடைய சொந்தங்கள் ஆடு மாடை மேய்க்க போகும்போது அவமானப்படுத்தி திருப்பி விரட்டுறான், வழக்க போடுறான். அப்ப என்ன பண்றது? நான் ஆடு மாடுகளின் மாநாடு போடுறேன் இந்த ஜூலை 10ஆம் தேதி. ஆடு மாடுகளின் மனச்சான்று உரையை உங்கள் மகன் பேசுறேன். அதுல அவன் சரியா வரல, நானே 2000-3000 ஆடு மாடுகளை திரட்டிட்டு வாங்கருவாளோட இப்ப பாலையருவாளோட அப்புறம் வாங்கருவாளோட மேய்க்க போவேன். எவன் குறுக்க வருவான்னு பாப்போம். ஏய், எத்தனை விதமான சிலம்பு இருக்கோ அத்தனை விதமான சிலம்பையும் கத்த வேணாம். குறுக்க வேணா வந்தா குறுக்கு ஒடிஞ்சு போயிரும். பார்த்து பண்ணிக்கணும். அங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றேன்? ஒவ்வொன்னா செய்யறேன். ஒன்னும் இந்த இருக்கு. எனக்கு ஒன்னும் வேற வேலை இல்லை. யாரோ சொன்னாரு அது வழக்குன்னு. எனக்கு தேர்தல்லாம் 6வது 7வது கடமை தான். முதல்ல இதுதான். இடியே விழுந்தால் நகரதா இல்ல, ஒண்ணு இல்ல. அதனால அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கு கிடையாது. சிறை என்றால் நிறை, தடை என்றால் உடை. எதையும் தகர்க்கும் தமிழர் பெரும் படை. அதனால தைரியமா கவலைப்படாம இரு. ஒவ்வொன்னா செய்யறோம், ஒவ்வொன்னா செஞ்சு விடுறோம். எது இருக்கோ எதிர்த்து போரிட்டு நொறுக்குவான். அப்ப என் தம்பி கூட சொன்னா வன பாதுகாப்பு சட்டம் அண்ணே நம்ம மேல்முறையீடு செய்யலாம்னா, இங்க இருக்கிறத விட அங்க இருக்கிறவன் பெரிய. ஆமா, அதெல்லாம் மேயக்கூடாதுன்னு சிக்கலாயிரும். நீதிமன்றம் சொல்லிச்சு. எந்த மன்றம் சொல்றது நான் கேட்க தயாரில்ல. எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம். நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான். 815 டாஸ்மாக் கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? எதிர்க்கிறியா? 8 சக்கர வாகனத்துல 700 லாரியில கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி தீர்ப்பு சொல்றாப்ல. ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இது நீதியா? அப்ப அநீதிக்கு எதிராக புரட்சி செய்யறவன் நாங்க. அநீதியை அச்சங்கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிஹாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்மிடத்தில் இருந்தான். புரட்சியாளர் பழனி பாபா. அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம். அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான். தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான். நாம் அடிமையாக தயாராக இல்லை. அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம். கிளர்ந்து எழுவோம். நம் உரிமை கல், நம் உணவு. விரும்பி உண்போம். எதை பற்றியும் கவலைப்படாத. அண்ணன் சொல்றா கல்ல குடுறா. ஏதாவது பிரச்சனை எண்ட வாடா புரட்சி வெல்லட்டும்.